ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசாதுங்க. இயேசு கிறிஸ்துவே மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுடைய சபைக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்க பாஸ்டருடைய வீட்டில் ஆராதிக்கும் பொழுது நான் 2-3 தடவை வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளை மறந்துட்டாரு. ஏன்னு தெரியல. ஸோ இன்றைக்கு என்னை அழைத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால நான் கொஞ்சம் உரிமையாக அவரை திட்டுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர், நம்மோடு ஆண்டவர் இப்பொழுதும் பேசுகின்ற ஆண்டவர். பொதுவாக இந்த நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்குறோம் இல்லையா? வார வாரம் பிரசங்கம் கேட்குறோம், இடையில பைபிள் ஸ்டடி, இந்த மாதிரி நிறைய பிரசங்கங்களை நாம் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் குறிப்பாக 3 விதமான பிரசங்கம் இருக்கு. ஒன்று தலைப்பு பிரசங்கம். ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துருவாங்க, பெந்தேகோஸ்தே ஞாயிறு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு தலைப்புல இருந்து செய்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த தலைப்புனா என்ன, அதன் வழியாக சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அது தலைப்பு பிரசங்கம், நம்ம அதை கேட்டிருக்கோம். 2வது பிரசங்கம் தாலாட்டு பிரசங்கம். ஒன்லி பிளெஸிங் தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பான். நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு வந்தாலும் போதும், நீ என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பாரு. வெறும் வாக்கு தத்தங்களா தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லிட்டாங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். வெறும் ஆசீர்வாதம் தான். தாலாட்டு பிரசங்கம். 3வது பிரசங்கம் இருக்கு, தட்டி கேட்கும் பிரசங்கம் அல்லது சுட்டி காட்டும் பிரசங்கம். வசனத்தை காமிச்சு, இந்த வசனத்தின்படிதான் நீ வாழணும், உன்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்தின்படி இருக்கிறதா, தட்டி கேட்கின்ற பிரசங்கம். இந்த மாதிரி 3 பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றோம். தாலாட்டு பிரசங்கம் பண்றப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மனசுல, ஆண்டவர் எனக்காகவே இன்னைக்கு பேசிட்டார், எனக்காகத்தான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லிடுவோம். தட்டி கேட்கிற பிரசங்கம் பண்ணா சில குறைகளை சுட்டி காப்போம், இப்படிலாம் வாழ்றாங்கலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப மனசுல என்ன ஓடும் தெரியுமா? இன்னைக்கு பார்த்து அவன் இன்னைக்கு கோயிலுக்கு வரலையே, ஆண்டவர் அவனுக்காக தான் பேசுற. தாலாட்டு பிரசங்கம் எனக்கு, தட்டி கேட்கிற பிரசங்கம் யாருக்கு? அவருக்கு. நம்ம அப்படிதான் அடிக்கடி நினைக்கிறோம். எப்படிப்பட்ட பிரசங்கங்களாய் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாய் நம்மோடு பேசுவார். இறை செய்தியை கேட்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட விதமாக வார்த்தையின் வழியாய் எனக்கு வந்தாலும், வரும்போது அது எனக்குத்தான் என்ற மனப்பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஆவிக்குரிய அணுகுமுறை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு பேசல, இதுதான் எனக்கு பேசல என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. உடனே நீங்க யோசிப்பீங்க, இன்னைக்கு பிரசங்கியாரு என்ன பிரசங்கம் பண்ண போறாரு? தாலாட்ட போறாரா, தட்டி கேட்க போறாரா? கவலைப்படாது, எல்லாம் கலந்துதான் இன்னைக்கு வரும். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே ஞாயிறு. நம்ம பெந்தேகோஸ்தே அப்படின்னு ஒன்னையே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம் இல்லையா? பாஸ்டர் சொன்னதை போல 50வது பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னா 50வது நாள், அதான் அதனுடைய அர்த்தம்.
அந்த நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் இறங்கி அவர்களை நிரப்பி பலப்படுத்தினார். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எனக்கு இன்னைக்கு பலன் தேவை. சோர்ந்து போகிறேன். சில சமயம் மனதுல சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஜெபிக்க கூட முடியாமல் போய்விடுகிறது. விசுவாசத்திலே குறைந்து போய்விடுகிறேன். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? யோவான் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 7வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? இங்க வாசிக்கிறீங்களா? உண்மையை வாசிக்குமா? ஆமென். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே அவங்க எல்லாம் பயத்தோடு குழப்பத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நான் உங்கள் மத்தியிலே இருக்க மாட்டேன் என்று சொல்லி நீண்ட பிரசங்கத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. யோவான் 14ஆம் அதிகாரத்துல இருந்து 17 வரைக்கும் அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. இங்க என்ன சொல்றாரு? நான் போகிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பிரோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திலே வரார். யாரை சொல்றார் ஆண்டவரே? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் தேற்றரவாளன், கம்போஸ்டர், தேற்றுபவர். நீங்க தேற்றுபவர்னு சொன்ன உடனே நம்ம கவலையா இருக்கும் பொழுது யாராவது பக்கத்துல வந்து கவலைப்படாதீங்க பிரதர், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று தேற்றுவது மட்டுமல்ல, தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற வேலை தேற்றரவாளன் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்பவர், எனக்காக வாதாடுபவர், வழி தெரியாமல் நிற்கின்ற பொழுது என் கரத்தை பிடித்து என்னை அழைத்து சரியான வழியிலே நடத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த வேலைகளைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே செய்து கொண்டிருக்கிறார். தேற்றுபவர். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10 வசனங்கள்ல 11 வசனங்கள்ல பலப்படுத்துவது மட்டுமல்ல, ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல, இன்னும் என்னெல்லாம் செய்றார் அப்படின்றதையும் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்து. உலகத்தை தானா? என்ன இல்லையா? உலகம்னா யாரு? நானும் நீங்களும் தான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகின்ற ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் என்று மட்டும் நாம் நினைத்து விடக் கூடாது. என்னோடு இருக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேற்றரவாளன், தேற்றும் ஆண்டவர். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நான் சொல்ல இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னை தேற்றும் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஆறுதலை சொல்லுகின்ற நேரங்கள் தேவை, நபர் எனக்கு தேவை. ஆலயத்திலே உற்சாகமாய் இருக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்லது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ளதாய் கடந்து செல்லுகின்ற பொழுது, என்னுடைய பொறுப்புகளை நான் செய்கின்ற பொழுது, கடமைகளை நிறைவேற்றுகின்ற பொழுது, வேலைகளின் மத்தியிலே பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள், தளர்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்துவதற்கு, தைரியமா இருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒருவர் தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் அதை செய்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆவியானவரினால் நான் நிரப்பப்படுவது அவசியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் எனக்கு தேவை. மார்க் 1:35 வாசிங்க. அவர் ஆமென். யாரை குறித்து போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து. அதிகாலையில்
இன்னைக்கு அதிகாலைனா எத்தனை மணி? பால்காரனுக்கு 4 மணி, அவருக்கு 3:30 மணி. ஒவ்வொருத்தங்களுக்கு எத்தனை மணின்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்றாங்க. எப்ப எந்திரிக்கிறோமோ அப்பதான். அதிகாலையில் என்னை தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலைதோறும் உங்களுடைய கிருபைகள் புதிதானவைகள். கிருபை என்ன ஒண்ண அன்பை மாத்திரம் நினைக்க கூடாது. கிருபை என்பது ஆண்டவர் என்னை பலப்படுத்துகின்ற பலன். நீங்க அந்த மார்க் 1 முன்னாடி அதுக்கு மேல வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து மிகவும் பிஸியாக இருப்பார். நிறைய ஊழியம். பேதுரு வீட்டுல இருப்பாரு, மாமியை சுகப்படுத்துவாரு, நிறைய பேர் பார்க்க வருவாங்க, உபதேசம் பண்ணுவாரு, சுகப்படுத்துவாரு, நைட்டெல்லாம் உட்காந்து ஊழியம் பண்ணிட்டு இருப்பாரு. எத்தனை மணிக்கு படுத்தாருன்னு தெரியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவர் சுமார் ஒரு 11 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண போடான்னு போட்டிருக்க. ஏன்? அபிஷேகம் தேவை, பலன் தேவை. அந்த நாள் ஓடுவதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை எனக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார், என்னை தேர்ச்சுகிறார். நம்ம அடிக்கடி சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? இன்னைக்கு என்னுடைய செய்தியில 4 காரியங்களை, 4 சம்பவங்களை காண்பிக்க விரும்புகிறேன். நேற்று நைட்டே பாஸ்டர்ட்ட கேட்டேன், எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னு. 45 நிமிஷம் தான் பேசணும்ட்டாரு. சந்தோஷம், அதுக்குள்ள முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. இந்த பிரசங்கியாரை குறித்து ஒரு பாக்கிய வசனம் இருக்கு. சுருக்கமாய் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மறுபடியும் அழைக்கப்படுவார்கள். என்னையா கூப்பிடுவீங்களா? சரி. ஏசாயா 43 அதிகாரத்துல வாசிக்க வேணாம். முதல் 3 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அதுல ஏசாயா 43 முதல் 3 வசனங்கள்ல 3 காரியங்கள் இருக்கு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்னுடையவன், எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்ற வசனம் இதான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ யாரு? என்னுடையவன். எப்பொழுதும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை தேற்றும் ஆண்டவர். நான் 4 தலைப்புகளையும் சுருக்கமாய் சொல்லி முடித்து விடுகிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, என்னை யாராவது தேர்ச்சினால் என் அருகே உட்கார்ந்து தோள்ல கை போட்டு கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது என் கவலைகள் எல்லாம் ஓடிவிடும், தைரியப்படுவேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. 4 சம்பவங்களிலும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை பயப்படாதே. அல்லேலூயா. வாசிங்க. ஆதியாகமம் 15 அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இணை சொற்கள் வரும் பொழுது நான் அதை குறிப்பாய் கவனிக்க வேண்டும். ஆகையால் இப்படி இருக்க, ஏனென்றால் இப்படிலாம் ஒரு வார்த்தையோட வசனம் ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி இருக்கிற பகுதிக்கும் இப்ப வருகின்ற வசனங்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்த 15 அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை நோக்கி பயப்படாதே. பயந்து கொண்டிருக்கிறவனை பார்த்துதானா பயப்படாதேன்னு சொல்லுவோம். அப்ப ஆபிரகாம் எப்படி உட்கார்ந்துருக்காரு? பயந்து கொண்டே உட்கார்ந்துருக்காரு. ஏன் பயந்து கொண்டே உட்கார்ந்துருக்காரு? என்ன இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்ப என்ன நடந்துச்சு? 14 அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். 14 அதிகாரத்துல என்ன நடந்திருக்கு? 4 ராஜாக்கள் சோதோம் குமாரா பட்டணங்களை கொள்ளையிட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க யாரு இருக்கிறா? ஆபிரகாமுடைய சகோதரன் மகன் லோத்து அங்க இருக்கிறார். இந்த 4 ராஜாக்கள் கொள்ளையடிக்கும் பொழுது லோத்துவையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் குடும்பத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது.
ஆபிரகாம் உடனே தன்னிடத்திலே இருந்த ஆட்களை, வாலிபர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த ராஜாக்களோடு சண்டையிட்டு வெற்றி பெற்று பொருட்களை எல்லாம் லோத்தெல்லாம் திருப்பி பத்திரமா கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுல இருந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அதான் ஜெயிச்சாச்சு. ஏன் பயப்படுறாரு? அவர் மனசுல என்ன ஓடி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு 4 பேர் வந்தாங்க, நம்மளே தூர தேசத்துல அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறோம். நாளைக்கு இன்னும் அதிகமான பேர் வந்தால் என் நிலைமை என்ன ஆகும்? பயந்து கொண்டு இருந்த பொழுது அந்த சமயத்துலதான் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை தேற்றும் ஆண்டவர். அப்ப முதலாவதான என்ன குறிப்பு? அஞ்சியவனை தேற்றின ஆண்டவர். அல்லேலூயா. அநேக சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில கூட இப்படி ஆகிவிடுமோ, இப்படி நடந்து விடுமோ. இந்த உலகத்துல எதுவுமே கேரண்டி இல்லை, நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதிர்காலத்தை குறித்தோ உன் மனதில் வருகின்ற சில காரியங்களை குறித்தோ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். ஷீல்டு. கேடகம்லாம் பார்த்திருக்கீங்களா? கேடகம்னா என்ன? வெரி குட். இப்ப நம்ம அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இப்ப நம்ம செல்போன் தான் பயன்படுத்துறோம். நிறைய ரொம்ப நேரம் கையில வச்சிருக்கோம். அதை குறித்து நிறைய சொல்லுவேன் பின்னாடி. கவலைப்படாது. எனக்கு வருகின்ற ஆபத்துகளை பாதுகாக்க, தடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் கேடகம். போர் வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க. அம்பு வருகின்ற பொழுது அதை தடுத்து விடுவார்கள். எனக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்காக நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பயங்களில் இருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆவியானவர் உணர்த்துகிறார். பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய தேற்றரவாளன். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் மட்டுமல்ல, என்னை தேர்ச்சி முன்னேறி செல்ல உதவி செய்கின்ற ஆண்டவர். அல்லேலூயா. அஞ்சியவனை தேர்ச்சின ஆண்டவர். 2வது காரியம் வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 26, 24. இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஈசா கிட்ட பயப்படாதே, பயப்படாதே. இங்க என்ன பிரச்சனை ஈசாக்கு? நீங்க அதுக்கு முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா, ஈசாக்கு நிறைய ஆடு மாடுகள், நிறைய வேலைக்காரர்கள், பழகி பெருகிட்டார். இன்னொரு இடத்துல அந்நிய தேசத்துல இருக்கிறார். அப்ப அவனை சுற்றி இருந்தவர்கள் பொறாமைப்பட்டு, இன்னைக்கும் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னா பொறாமை, வன்கண். ஆண்டவர் பாதுகாக்கிறவர். ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் தான் என்னை வளர்க்கிறாரு. உலகம் என்னை பார்த்து பொறாமைப்படும், நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஈசாக்க பார்த்து பொறாமப்படுறாங்க. நீங்க 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16, 19, 20, 21 வாசிங்கன்னா, எங்க போனாலும் அவரை விரட்டுகிறார்கள். அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏசேக்குன்ற இடம், சித்தனான்ற இடம், கேருன்ற இடம், இந்த இடங்களில் எல்லாம் ஈசாக்கை விரட்டுகிறார்கள். அங்க போய் செட்டில் ஆவாரு. ஆடு மாடுகளுக்கு தண்ணீருக்காக கிணறு வெட்டுவாங்க, தண்ணி வந்துடும். இது எங்க கிணறுன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. ஈசாக்கு ரொம்ப அப்புறாணி, சண்டையெல்லாம் போட மாட்டார். அப்படி அப்பான்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். வாக்குவாதம்லாம் பண்ண மாட்டார். அப்ப விரட்டி விட்டதுக்கு பிறகு மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இல்லையா? என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. கடைசியில ரெகபோத் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரெகபோத், அல்லேலூயா, பலுகி பெருக பண்ணும் தேவன். ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கு மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஈசாக்கு சொல்றாரு, அந்த 26ல 28ஆம் வசனம் வாசிங்க. அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து
என்னை உங்களுக்கு இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். பாத்தீங்களா என்ன பண்ணிருக்காங்க? அப்ப ஈசாக்கு மனசுல எவ்வளவு காரியம் இருந்திருக்கு பாத்தீங்களா? ஏப்பா என்கிட்ட வந்தீங்க? 26 வாசிங்களேன். ஏன் வந்தேன்னு சொல்லுவாங்க. அபிமெலேக்கும் ம். அவன் சிநேகிதராகிய ம். அபிசாத்தும் ம். அவன் சேனாதிபதியாகிய பிகோனும் ம். கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். ம். அப்பொழுது வந்து அப்பொழுது ஈசாக்கு வாசி. அவனை நோக்கி, ம். ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இல்ல அதுக்கு முன்னாடி வந்து நிச்சயமாகவே உங்களிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டோம். ம். அதற்கு அவர்கள் வாசி. அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். ஆகையால் அவரை யாருக்கு போதுமா? நன்றி. போதும். நன்றி. இவ்வளவு மன உளைச்சல்கள் மத்தியிலும் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு, நம்ம எவ்வளவுலாம் கஷ்டம் கொடுத்தாலும் ஈசாக்கு ஒழுங்கா கோயிலுக்கு போறாயா, ஒழுங்கா ஜெபம் பண்றாயா, ஒழுங்கா ஆண்டவரை மறக்காம இருக்கிறான். உண்மையாகவே ஈசாக்கினுடைய செயல்களில் ஆண்டவரை பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? விரட்டி விரட்டி விடுறாங்க. அந்த வசனத்தை ஏன் வாசிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள், என்னை நீங்கள் துரத்தி விட்டீர்களே. மன அமைதி இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர், அமைதி இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர். இன்னைக்கு அநேக சமயங்கள்ல நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன தெரியுமா? என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னை யாரும் சரியாக நடத்தவில்லையே. வேலை பார்க்கிற இடத்துல, வீட்டுல, போகிற இடங்களிலே இப்படிப்பட்ட அன்ரெகனைஸ்டு சிச்சுவேஷன், என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லையே, துரத்தி விடுறாங்களே. நான் உண்மையாதான் இருக்கிறேன், நான் நல்லாதான் இருக்கிறேன். அமைதி இல்லாத நிலைமையிலே ஆண்டவர் என்னை தேர்ச்சுகின்ற ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு துரத்தி விடப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாய் நம்பிக்கையோடு இருந்ததினாலே ஆண்டவர் அவரை தேடி வருகிறார். நல்லா கவனிய, ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற தெய்வம். ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஈசாக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட போன மாதிரி இந்த இடத்துல போடல இல்லையா? என் மனநிலைகளை, மன ஓட்டங்களை, மன சஞ்சலைகளை ஆண்டவர் அறிந்தவர். என்னை தேடி வந்து பக்கத்துல உட்கார்ந்து, ஆபிரகாமே, ஈசாக்கே, கவலைப்படாதப்பா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு பலனா இருக்கிறேன். ஈசாக்கே, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. அதாங்க நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் எத்தனை பேருக்கு சொந்தமானவர், எத்தனை பேருக்கு நெருக்கமானவர். என்னை தேற்றும் ஆண்டவர். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் என் மனவேதனைகளை அறிந்தவர் என் தெய்வம். நான் 2 காரியத்தை காமிச்சேன். அஞ்சியவனை தேர்ச்சின ஆண்டவர், அமைதி இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர். இன்னும் 2 பேர் இருக்காங்க. வாங்க லூக்காக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுல ஒன்ன பார்த்துட்டு மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். 8ஆம் அதிகாரத்துல 50ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8:50. ஆமென். பயப்படாதே. இங்கேயே ஆண்டவர் சொல்றார். இது என்ன சம்பவம்? யவீரு என்ற ஜெபாலய தலைவன் தன்னுடைய 12 வயது மகளுக்காக இயேசுவினிடத்திலே வருகிறார். ஐயா, என்னுடைய மகள் மரண தருவாயில் இருக்கிறார், நீங்க வந்து என் மகளுக்கு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் வருகிறேன். இயேசு என்னோடு நடந்து வருகின்ற தெய்வம். அல்லேலூயா. ஏசாமி யவீரு வீட்டுக்கு போறார். போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும், 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஒரு பெண் இயேசுவுக்கு தெரியாம வஸ்திரத்தை தொடுகிறார்கள். அது ஒரு பகுதி அங்க வருது. நிறைய கூட்டம் ஏசாமியை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் தொட்டது, வல்லமை புறப்பட்டதெல்லாம் ஏசாமிக்கு தெரியும். ஏசாமி நின்று அந்த பெண்ணிட்ட பேசுறார். அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்னை தொட்டது யாருன்னா பேதுல என்ன சொல்றாங்க, என்னடா இப்படி கேட்குறீங்க, எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடு சிறிது நேரம் செலவழிக்கிறார். சமாதானத்தோட போ அப்படின்ற. அல்லேலூயா. இயேசுவை தொட்டா சமாதானம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்ப யவீரு வீட்டு வேலைக்காரன் வேகமா வர்றான். என்ன சொல்றான்? இனிமே ஏசாமி வரணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு.
இனிமே சொல்லி விடணும், கல்ற கட்டணும், பந்தல் போடணும், இதுதான் செய்யணும். ஏசாமி ஒன்னும் ஆக போறது இல்லை. அப்பதான் ஏசாமி என்ன சொல்றாரு? பயப்படாதே. மனசுல என்ன ஓடி இருக்கு தெரியுமா? வேலைக்காரன் சொன்னா ஒண்ணா, அடடா சுகமில்லாம இருந்தா, சீரியஸா இருந்தா, உயிர் இருந்துச்சு, அது வரைக்கும் என் மகள் பிழைத்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, போயிட்டாலே. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, பயப்படா. அப்ப மூன்றாவது தலைப்பு எப்படி போடலாம்? அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர். அல்லேலூயா. சான்ஸே இல்ல, முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? God can create another chance in your life, another situation in your life. அல்லேலூயா. ரெண்டு செய்தி யபீருக்கு வருது இந்த இடத்துல, அதை கவனிச்சு பாருங்க. ஒண்ணு உலகத்தின் செய்தி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னொரு செய்தி, பயப்படாதே, இயேசுவின் செய்தி. அல்லேலூயா. எந்த செய்தி எனக்கு வேணும் இன்னைக்கு? உலகம் எனக்கு துக்க செய்தியை கொடுக்கும், உலகம் எனக்கு ஏமாற்றத்தின் செய்தியை கொடுக்கும், இயேசு நம்பிக்கையின் செய்தியை கொடுப்பார். பயப்படாதே, நான் இருக்கிறேன், அவள் பிழைத்துக் கொள்ளுவாள். அல்லேலூயா. சில சமயம் உங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஃபுல் ஸ்டாப் வச்சீங்களா? ஆண்டவர் அதை கமாவா மாத்துவார். முடிந்து போன காரியங்களுக்கு இயேசு உயிர் கொடுக்க முடியும். அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை தேர்ச்சிய தெய்வம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் சொல்றேன், உண்மை சம்பவம். ஒரு வாலிப சகோதரி போதகட்ட வந்தாங்க. ஐயா, நான் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன், அரசாங்க வேலை. இனிமே எனக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அவ்வளவுதான். ஏன்னு கேட்டாரு. என்னுடைய வயது தாண்டி விட்டது, ஏஜ் பார் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நினைச்சா அதை உனக்கு கொடுப்பாருமா, அவ்வளவுதான். நம்மளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. God can create anything in my life. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கணும். ஜெபம் பண்ணாங்க, அந்த சகோதரி போயிட்டாங்க. 2 மாதம் கழித்து ஓடி வந்தாங்க, பாஸ்டர் எனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது. அல்லேலூயா. பாஸ்டர் கேட்டாரு, என்னமா நடந்துச்சு? அரசாங்கத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த வேலைக்கு ஏஜை தளர்த்தி இருந்தார்கள். கவர்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, அந்த வயதை தளர்த்தி இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு எனக்கு அந்த வேலை சரியாய் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. அடுத்த வாய்ப்பு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியும். இப்படி சோர்ந்து போயிருப்பார் இல்லையா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பே கிடையாது. பயப்படாதே, என்னை தேற்றும் ஆண்டவர். யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசருவின் கல்லறை. கல்லை புரட்டுங்கள். நம்ம கல்லை தான் புரட்டணும் இல்லையா? அதான் முக்கியம். மார்த்தாள் ஓடி வராங்க. ஐயோ ஆண்டவரே, அவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா? லாசரும் ஆண்டவரும் சிநேகிதர்கள், அதனால முகத்தை பார்க்க விரும்புறாரு போல் இருக்கு. என்ன சொல்றா? சீக்கிரமா கல்ல புரட்டுங்கன்னு சொன்னாரா? சொன்னாங்களா? மார்த்தாள் இல்ல, ஆண்டவரே கல்ல புரட்ட சொல்றீங்க, 4 நாள் ஆயிருச்சு, நாருமே, நீ விசுவாசித்தால் ஆமென். அல்லேலூயா. 4 நாட்கள் நாற்றம் எடுத்த சரீரத்திற்கு என் இயேசு உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் முடிந்து போன காரியங்களையும் ஆண்டவர் துளிக்க வைக்க முடியும். பயப்படாதே. அல்லேலூயா. ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தும் தெய்வம், பலப்படுத்துகிற ஆண்டவர் மட்டுமல்ல, என்னை ஓட வைக்கின்ற ஆண்டவர். சில காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இனிமே எனக்கு அந்த வேலை கிடைக்காது, இனிமே இந்த வியாபாரத்தை துவக்க முடியாது, என் சரீரத்தில் அவளேதான் பலன், இனிமே நான் பிழைக்க மாட்டேன், நடக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். பயப்படாதே. அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார். நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார். அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை தேர்ச்சினா ஆண்டவர். சரி, நான் 3 காரியம் சொல்லிட்டேன். என்னென்ன காரியம்? அமைதி இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர், அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை தேர்ச்சின ஆண்டவர். எல்லாம் ஆளே வருது, நல்லா இருக்குல்ல? நான் வச்சுக்கலாம்ல? சரி,
இப்ப இன்னொரு காரியம் அதான் ரொம்ப முக்கியமானது. அதுல நான் நிறைய காரியத்தை சொல்ல போறேன். வாங்க யோசுவா புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவா புஸ்தகத்துல 9ஆம் வசனம், முதல் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நான் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கலங்கொண்டு நிலவரலாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். ஆமென். இங்க யோசுவாவை பார்க்கிறோம். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினவர் யோசுவா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? திகையாதே, கலங்காதே. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? யோசுவா திகைச்சு போயிருக்கிறாரு, கலங்கி போயிருக்கிறாரு, பயந்துகிட்டே இருக்கிறார் இல்லையா? சரி, யோசுவா ஏன் பயந்து கொண்டு இருக்கிறார்? மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை இவர்தான் வழி நடத்த வேண்டும். மோசே இறந்து போய்விட்டார். யோசுவா மோசேயோடு நெருக்கமாக இருந்தவர். மோசே ஊழியம் செய்யும் பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் மோசேயை என்னவெல்லாம் பாடுபடுத்தினார்களோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். மோசேட்ட வந்து சண்டை போட்டாங்க, முறுமுறுத்தாங்க. இப்ப மோசே கிடையாது, யோசுவா நிக்கிறாரு. மறுப்ப கானானுடைய எல்லைக்கு தான் வந்திருக்கிறாங்க அவங்க. யோசுவாவிற்கு 2 முக்கியமான பொறுப்பு இருந்துச்சு. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். அது ஒரு பொறுப்பு இல்லையா? 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு 12 கோத்திரத்தையும் கரெக்டா பிரிச்சு கொடுக்கணும். இது எளிதான வேலையா, கஷ்டமான வேலையா? வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தா 3 மாம்பழம் வாங்கிட்டு வந்தா அதை பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள படுற பாடு பெற்றோர்கள். யோசிச்சு பாருங்க. அவனுக்கு பெருசா கொடுத்துட்ட, அவனுக்கு கூட துண்டு பெருசா இருக்குது, பேச மாட்டாங்க 2 நாளைக்கு. நான் இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பெரிய கஷ்டம் பிரிச்சு கொடுக்கறது. தேசத்தை பங்கிட வேண்டும், அது ஒரு வேலை. அடுத்தது, நேரா கானானுக்குள்ள நுழைய முடியாது. அங்க யோர்தான் நதி இருக்கு, கரை புரண்டு ஓடும். நீங்க யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பாலம்லாம் கட்டல, மூட்டை முடிச்சுகளோட நிக்கிறாங்க. டைவ் அடிச்செல்லாம், நீச்சல் அடிச்செல்லாம் போக முடியாது, கரை புரண்டு ஓடுது. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் எரிகோ பட்டணம், எமோரியர்கள் போன்ற ராஜாக்கள் கூட சண்டையிடணும். இவ்வளவு காரியத்தையும் யார் தலைமையில செய்யணும்? யோசுவா தலைமையில. சில சமயம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, உட்காந்து அஜெண்டா போட்டா இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது, இவ்வளவு காரியத்தை முடிக்க வேண்டி இருக்குது, ஆண்டவர் ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? திகையாதே, கலங்காதே, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உங்கள இருப்பேன். அல்லேலூயா. அப்ப அற்புதங்களை எதிர்பார்த்தவனை தேர்ச்சின ஆண்டவர். அதான் 4வது தலை. அல்லேலூயா. எத்தனை பேர் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீங்க உங்க வாழ்க்கையில? எல்லாத்துக்கும் தேவைகள் உண்டு. மீகா 7:15 ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலங்கொண்டு திடமனதா இரு, தேர்ச்சிகிறார். நீ கவலைப்படாதப்பா, நான் மோசேயோட இருந்து என்னெல்லாம் பண்ணணும். 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எடுத்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த 5ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. யோசுவாவுக்கு புதிய பொறுப்பு இருந்துச்சு, புதிய சூழ்நிலை, புதிய இடங்களுக்கு செல்ல வேண்டும். இதெல்லாம் பார்த்து பயந்து கொண்டு இருந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சரி, இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த காலை சாப்பாடு யாரும் சாப்பிட மாட்டீங்களா? நல்ல பிரசங்கர் எங்கேயோ போயிட்டாரு. சாண்ட்விச் சாப்பிட்ருக்கீங்களா? சாண்ட்விச்னா என்ன?
இல்ல காலையில சாப்பிட மாட்டேங்குது தெரியும் எனக்கு, எனக்கே பசியா தான் இருக்கு. இப்ப சாண்ட்விச்னா 2 பிரெட்டுக்கு நடுவுல வெஜிடபிள்ஸோ அல்லது ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்றது தானே. 2 பிரெட்டுக்கு நடுவுல என்ன இருக்கும்? வெஜிடபிள்ஸோ இது உங்களோட விருப்பமானதான் வச்சுக்குவீங்க நீங்க, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் சாண்ட்விச். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் இங்க ஒரு சாண்ட்விச் வச்சிருக்கிறாரு. 5ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் 2 பிரெட்டு வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, நடுவுல ஒரு சாண்ட்விச் வச்சிருக்காரு பாருங்க. இப்ப வாசிங்க, 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் நடுவுல இருக்கு, அத வாசிங்க. யோசுவா 1 இல்லம்மா 7:8. யோசுவா 1:7-8. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. நம்ம எப்பயுமே 5ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு யோசுவாட்ட? நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான சத்தியம். யோசுவா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன். ஆனால் நீ என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய வழி நடத்துதலையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்துக்கு நேராய் நீ திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அதைத்தாங்க ஆண்டவர் உணர்த்துகிறார். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தியானிக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். உன் வாயை விட்டு நியாயப்பிரமாண வார்த்தைகள் பிரியாது இருப்பதாக. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நான் கற்றுக்கொள்வதிலே ஆர்வமாயிருப்பேன். பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னாங்க இல்லையா, நாங்க சிறு வயதுல கஷ்டப்பட்டு கடினமாங்கள் நடத்தினதுனாலதான், வேதத்தை படிச்சதுனாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். வாலிபர்கள்லாம் வாங்க வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு. அப்ப ஆண்டவருடைய வழி நடத்துதலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அதன்படி நீ செய்வாயாக. அப்ப வேதத்தை வாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா? அதான் சாண்ட்விச். வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நான் வாசிக்க கூடாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் விட்டு விலகாமல் இருக்க உதவி செய்யும். அதுல ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா நேரங்களிலும், சரியான அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் அதுக்கு இருக்கு. நீங்க சங்கீதம் முதல் அப்படித்தானே ஆரம்பிக்குது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் உட்காராமலும், இந்த முழுக்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா பிரியமாயிருந்து. இரவும் பகலும், இந்த இரவும் பகலும் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேத புத்தகம் குறிப்பாக யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. யூத கலாச்சாரத்தில் இரவு என்பது துன்ப நேரங்களை குறிக்கும், பகல் என்பது சந்தோஷமான நேரங்களை குறிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசுவா, நீ சந்தோஷமாயிருந்தாலும் வருத்தமாயிருந்தாலும் வேதத்தை தியானி. அல்லேலூயா. வேதம் தான் என் வாழ்க்கையின் வழிகாட்டி. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? அற்புதங்களை எதிர்பார்த்து நம்ம உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, வேதத்தை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது என்னுடைய பிரசன்னத்தை, என்னுடைய வழிகாட்டுதலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். வேதம் தான் என் வாழ்க்கையிலும். சுருக்கமாக எப்படி வேதத்தை தியானிக்கணும்னு சொல்லி நான் தலைப்புகளை மாத்திரம் சொல்றேன். நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிப்பது என்பது வேறு, வேதத்தை தியானிப்பது என்பது வேறு.
தினமும் காலையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை, ஒரு அதிகாரமோ அல்லது 10 வசனங்களோ அல்லது ஒரு சம்பவத்தையோ எடுத்து திருப்பி 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 அதை வாசித்து அதன் வழியாய் ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்துகிறார். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையோடு, ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வேதத்தை வாசிப்பீங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிப்பீங்க. ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாய் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆண்டவர் ஹைலைட் பண்ணுவார், உணர்த்துவார். அதான் அன்றைக்குரிய மன்னா. வேதத்தை வாசிக்க எப்படி வாசிக்கிறது தெரியுமா? 5 காரியம் சொல்றேன். டேக் த பைபிள் பர்சனலி. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு வாசிக்க வேண்டும். வேத வார்த்தைகள் எனக்காக எழுதப்பட்டது என்ற உணர்வோடு வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கும் அல்ல, நியூஸ் பேப்பர் வாசிப்பதை போல அல்ல. ஆவியானவர் எனக்காக இவைகளை எழுதி வைத்திருக்கிறார், அந்த உணர்வோடு நான் வாசிக்க வேண்டும். 2வது, read the Bible obediently. கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வாசிக்க வேண்டும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவருடைய என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். 3வது, read the Bible believingly. விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். சில வசனங்கள் புரியாது, ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 37, 38 வசனங்கள்ல காபிரியேல் தூதன் மரியாதை சந்தித்த நிகழ்வு. கிறிஸ்துமஸ் சமயத்துல நம்ம தியானிக்கிறோம் இல்லையா? திடீர்னு வந்து மரியாதை என்ன சொல்றாரு காபிரியேல் தூதன்? உனக்கு குழந்தை பிறக்கும்ன்றார். எப்படி இருக்கும்? அதிர்ச்சி, நம்ப முடியாத காரியம், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம், பயப்படுகின்ற ஒரு காரியம், ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். 37, 38 வாசிங்க. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்ப மரியாதை அந்த வசனத்துல என்ன உணர்த்தினாங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குது, ஆனாலும் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன். இதே மரியாள் யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? கானா ஊர் கல்யாணம். இதே மரியாள் தானே? திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, ஓடி வர்றாங்க மரியாள். ஏசப்பா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. போன் பண்ணிலாம் வர சொல்ல முடியாது, சுசிகிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, யாரும் கொண்டு வர மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துப்பாங்க. அப்படியா மரியாள், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்படி ஆண்டவர் சொன்னாரு. அதாவது மரியாள் எதிர்பார்க்காத பதில், மூஞ்சில் எடுத்த ஏட்டா வந்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை என் வழியில் செயல்பட விடு. அதான் அதோடைய சரியான மொழியாகும். மரியாளுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? என்ன இவரு இந்தாமா பாத்துக்கிறேன்னு சொன்னாதான் நம்மளுக்கு ஆறுதலா இருக்கும். மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னது புரியாவிட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? அடுத்த வசனத்துல வேலைக்காரரை அழைத்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. மரியாளுக்கு தெரியுமா ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி? எனக்கு தெரியும், சண்டே கிளாஸ்ல இருந்து படிச்சாச்சு. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரியாளுக்கு தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவரே, நீ செய்ய போகின்ற காரியங்களை வாழ்க்கையில புரியாவிட்டாலும், உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு விளங்காவிட்டாலும் நம்புகிறேன். விசுவாசத்தோடு நான் வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். 4வது, நான் 3 காரியம் சொல்லியிருக்கேன் இல்லையா? கடவுள் என்னோடு பேசுகிறார், எனக்காக எழுதப்பட்டது என்ற உணர்வோடு வாசிக்க வேண்டும். கீழ்ப்படிதலின் மனப்பான்மையோடு வாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு வாசிக்க. 4வது, ஸ்டடி த பைபிள், மெடிடேட் த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி. ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்க வேண்டும். அதான் முக்கியம், ஒழுங்கும் கிரமமாய் வாசிக்க வேண்டும். ஒரு கதை புத்தகத்தை வாசிக்கிறீங்க, முதல் அத்தியாயத்தை முடிச்சோம்னா நடுவில் போயிருவீங்களா? இல்ல கடைசிக்கு போயிருவீங்களா? இங்கிலீஷ் பாடம் இருக்குது, முதல் பாடம் முடிச்சுட்டு 5ஆவது பாடத்துக்கு போயிருவீங்களா? இல்ல. அதே மாதிரி வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது வரிசையாக நீங்க ஆதியாகமம் படிக்க ஆரம்பிச்சா தொடர்ந்து அதை வாசிங்க. மத்தேயு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை வாசிங்க. நடவடிக்கைகளை வாசிக்க ஆரம்பிச்சா அதை வாசிங்க. ஒரு நாளைக்கு ஆதியாகமம், அடுத்த நாள் பிரசங்கில ஒரு வசனம்,
கடைசியில வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றும் புரியாது. அக்கறையோடு ஆர்வத்தோடு ஒழுங்கும் கிரமமாய் நான் வாசிக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஸ்டடி த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் எஸ்தோனுக்கே முதன்மை பார்த்து அற்புதசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். அந்த பட்டணத்தார், பெரேயா பட்டணத்தார் வாரத்துல ஒரு நாள் ஆராதனைன்னு போட்டிருக்கா, தினந்தோறும் போட்டிருக்கா, எவ்ரி டே. அப்கோர்ஸ் நம்மளுக்கு இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு நேரம் கிடைக்கலன்னு வச்சுக்க, நேரம் இருக்கிறது இல்லை. டெய்லி பைபிள் வாசிப்பது வேறு, தியானிப்பது வேறு, ஆராய்ந்து பார்க்குறாங்க. அப்ப வேத வாசிப்பிற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால என்ன ஆசீர்வாதம் போட்டிருக்கு? கேரக்டர் டெவலப்மெண்ட். நற்குணசாலிகளாய் இருந்தார். அப்ப வேதத்தை நான் ஆர்வத்தோடு தியானிக்கின்ற பொழுது, ஒழுங்கும் கிரமமாய் தியானிக்கின்ற பொழுது நற்குணசாலிகளாய். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் பாருங்க. நெகேமியா புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நெகேமியா 9:3. எஸ்ராவும் நெகேமியாவும் இடிந்து போன மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறார்கள். அலங்கம் கட்டி முடிச்சாச்சு, ஆராதனை நடத்துறாங்க. அது என்ன போட்டிருக்கு? எஸ்ரா ஆராதனை நடத்தும் பொழுது ஒரு ஜாமம் மட்டும். ஒரு ஜாமம்னா எவ்வளவு? 3 மணி நேரம். ஒரு பகல் பொழுதின் கால் பகுதி. 3 hours வேதத்தை வாசிக்க கேட்கிறாங்க. 3 மணி நேரம் வாசிக்க கேட்டு உணர்த்தப்பட்டு பாவரிக்கை செய்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே போதகரையா 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா அடுத்த வாரம் நீங்க வரமாட்டீங்க, தெரியும். நான் என்ன சொல்ல வருகிறேன், அந்த அளவிற்கு அந்த நாட்களிலே வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 5வது காரியம், மெடிடேட் த பைபிள் இன்ஸ்பிரேஷனலி. ஆவியின் தூண்டுதலோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆவியில் நிறைந்து ஜெபித்து மனதை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையோடு நான் பேச போகிறேன் என்ற உணர்வோடு, அக்கறையோடு, ஆர்வத்தோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல ஜெபிக்கிற வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தை பாருங்க. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துவிடும். வேதத்துல அதிசயங்கள் உண்டு. அப்ப ஆவியில் நிறைந்து ஒருமனப்பட்டு பய உணர்ச்சியோடு பக்தியோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். அதான் முக்கியம். மற்ற சிந்தனைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு காலையில உட்கார்ந்த உடனே இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, அதெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டு என் இதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுவா, பயப்படாது என்பதை உணர்த்துவா, பலப்படுத்துவா. அடுப்புல பால் குக்கர்லாம் வச்சுட்டு பைபிள் வாசிக்காதீங்க. எத்தனை விசில் வந்திருக்கு, இதுல எப்ப சிம்ல வைக்கணும். அவசரத்துல நம்ம செய்யறோம், அது வேற. அதனாலதான் நான் மார்க் 1:35 எடுத்த உடனே காமிச்சேன். அவர் அதிகாலையில் எங்க போறாரு? வீட்டுல இருந்தா பிரச்சனை, பக்கத்துல மொபைல் போன் இருந்தாலும் பிரச்சனை தான். டிங் டிங் கேட்க வாட்ஸ்அப் தான் வந்திருக்கு, அதை பார்க்கணும், ஒரு தூண்டுதல். வனாந்திரம். இப்ப எனக்கு ஒரு வனாந்திரம் தேவை. வனாந்திரம்னா என்ன? அது தெரியும். யாரும் என்னை எளிதாக அணுக முடியாத இடம். ஐ நீட் சம் பிரைவேட் பிளேஸ். தனியாய் அமர்ந்து ஆண்டவரை தியானிக்கின்ற இடம். இந்த விதமாக வேதத்தை நான் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்ப யோசுவாட்ட ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு? யோசுவா, நான் உங்க கூட இருக்கிறேன், எங்க போனாலும் உங்க கூட வருவேன். அதான் நம்ம விருப்பம். ஆண்டவர் எங்க கூட இருக்கேன், எங்கனாலும் வரணும். அதுக்கு என்ன ஆண்டவர் வழி சொல்றாரு? நியாய பிரமாணத்தை, வேத புத்தகத்தை நீ வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேத வாசிப்பிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பரவாயில்ல, இருக்கட்டும். கேக்குதா?
ஹாஸ்டல்ல ஒரு தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். நல்லா கவனிங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அந்த தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன். டெய்லி வேதம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தவறாம வேதம் வாசிப்பான். அந்த ஹாஸ்டல்ல ஒரு கண்ணாடி இருந்துச்சான், முகம் பார்க்கிற கண்ணாடி காமனா வச்சிருந்தாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கண்ணாடியில ஒரு ஓரத்துல அழகா எழுதி வச்சானா, நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன அர்த்தம்? வேதம் வாசிக்காமல் காலை உணவு இல்லை. தன்னுடைய நினைவூட்டுதலுக்காக அவன் எழுதி வைத்ததை பார்க்கும் பொழுதுலாம் என்ன ஆகுதுக்கிறோம்? காலை எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் செய்வதற்கு முன்பதாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்த தம்பி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஓஎம் ஊழியம், ஆபரேஷன் மொபிலைசேஷன், இன்னைக்கு 143 நாடுகள் அந்த ஊழியம் இருக்குது. 1962 இந்தியாவுக்கு வந்துச்சு. நல்ல ஊழியம் பண்ணாங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பயும். அந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் ஜார்ஜ் வெர்வர். நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். அல்லேலூயா. அன்பானவர்களே, பயப்படாதே, என்னை தேற்றும் ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் மட்டுமல்ல, என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஆண்டவர், என்னை தேற்றுகின்ற ஆண்டவர். நான் 4 பேர்த்த காமிச்சேன் இல்லையா? ஆபிரகாம் அஞ்சியவனை தேற்றின ஆண்டவர், ஈசாக்கு அமைதி இல்லாதவனை தேற்றின ஆண்டவர், 3வது யவீரு அடுத்த வாய்ப்பு இல்லாதவனை தேற்றின ஆண்டவர், கடைசியில யோசுவா அற்புதங்களை எதிர்பார்த்தவனை தேற்றின ஆண்டவர். யோசுவாவின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காம உங்க நாளை ஆரம்பிக்காதீங்க. வேத வசனம் தேவ பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, பயப்படாதே. நான் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் ஆண்டவர் என்னை தேடி வந்து தேற்றும் தெய்வம். உலகத்தின் செய்தி ஏமாற்றத்தின் செய்தி, இயேசுவின் செய்தி நம்பிக்கையின் செய்தி. வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். வேதம் வாசிக்காம நான் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். தீர்மானம் எடுங்க. வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேற்றுகின்ற தெய்வமே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் எங்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு வார்த்தை